வணக்கம். கோவை கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து மேடம் வந்திருக்காங்க. அண்ட் ஹர் நேம் இஸ் பிரியா. ரொம்ப பிரியமா இருப்பாங்க போல இருக்குது. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு she has done this cosmetic dermatology course. முகத்துல பளிச்சுன்னு இருக்கணும். ஒரு பெண்ணானாலும் ஆனானாலும் முகத்துல பளிச்சுன்னு இருக்கணும். அதுக்காக தான் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் அரிதாரம் பூசுறாங்க, ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறது. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னால கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி 1 லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேடைக்கே வராங்க. ஸோ பளிச்சுன்னு இருக்கிறது நம்ம பிறப்புரிமை. முகம் எல்லாத்துக்குமே பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுட்டு இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை. இட் இஸ் கால்ட் ஸ்கின் டெர்மட்டாலஜி. கோயம்புத்தூர்ல இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மெஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. 1 கோடி போட்டு ஒரு மெஷின் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நிறைய விதம் உள்ள போய் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகுபடுத்தும் கலை எத்தனையோ அந்த மாதிரி கலை இருக்கு. பட் ஷீ இஸ் an MBBS டாக்டர். பர்ஃபெக்டா டயக்னோஸ் பண்ணி பர்ஃபெக்டா ட்ரீட் பண்ணுவாங்க. முகத்துல கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் லேசா அக்னின்னு ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். இதுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்த அம்மா நல்லா வைத்தியம் பண்றாங்க. இந்த அம்மாவுடைய வருகை கோவைக்கு ஒரு நல்ல வருகை. பிரியா அவர்களை வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பக்தவச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மனா இருக்கேன். ஒரு 51 வருஷம் கேஜி ஹாஸ்பிட்டல்ல நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் ஆரம்பிக்கல. எல்லா விதமான டிபார்ட்மெண்ட், ஹார்ட், பிரெயின், லங்ஸ், போன், இஎன்டி, டென்டல், எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சேன். இந்த அழகுபடுத்தும் கலையை நான் இது ஒரு 10x இந்த ஹெல்த் 10 மடங்கு உங்களை ரொம்ப நல்லா கவர்ச்சிகரமாக பண்ணக்கூடிய கலை. இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. மெட்ராஸ்ல சென்னையில ஒரு 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இங்க வரும்போது நீங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. வந்துட்டேன். சண்டே அன்னைக்கு காலையில் 11 o'clock 11:30 வர சொன்னாங்க. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். இல்ல அந்தம்மா நீங்க மேடம் உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு சுமார் 32 years. எங்க படிச்சீங்க எம்பிபிஎஸ்? சென்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜ். அது எங்க இருக்கு? கேரளா. கேரளால செயின்ட் மேரிஸ் மெடிக்கல். இந்த ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு?